அகில உலகத்தின் பாவங்களையும் இயேசு தான் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். ஆமென். அநேகர் இன்னைக்கு பல உபதேசங்கள் எல்லாம் கர்த்தர் சுமந்து தீர்த்து விட்டார். உண்மைதான். எல்லாருடைய பாவங்களுக்காகவும் அகில உலகங்களுக்காகவும் எல்லா மக்களுக்காகவும் இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தி மீட்பை உண்டாக்கினார். அதனால எல்லாருக்கும் ரட்சிப்பு உண்டானதா என்று என்ன கேட்டா இல்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? இல்லை. அந்த கல்வாரி சிலுவையை யார் விசுவாசிக்கிறாங்களோ, இயேசுவை யார் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிடுறாங்களோ, என் பாவத்துக்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், மரித்தார், மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார், யார் யார் அறிக்கை பண்ணுகிறாங்களோ அவங்களுக்கு தான் என்னது உண்டு? ரட்சிப்பு உண்டு. எல்லாருக்காகவும் ரத்தம் சிந்தினார் உண்மை. அந்த ரத்தத்தை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறாங்க என்பதுதான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறாங்க? அப்படியாக சிலுவையின் மேன்மையாக நமக்கு ரட்சிப்பு வெளிப்பட்டது. கடைசியாக ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்களை வாசிங்க. கொலோசியர் 2:14-15. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்கு வெற்றி ஆமென் சிலுவையில கர்த்தர் சம்பாதித்து தந்திருக்கிறார். அது என்னவாகட்டும், நமக்கு எதிரடையா இருக்கட்டும், ஹல்லேலூயா, எதிரடையா இருக்கிற கட்டளைகளா இருக்கட்டும், விரோதமா இருக்கிற கையெழுத்தா இருக்கட்டும். எத்தனை கையெழுத்து இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது? ஹல்லேலூயா. எத்தனை பேர் எழுதி கொண்டு இருக்கிறாங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் எங்கெல்லாம் கையெழுத்து போடப்பட்டிருக்கிறது ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாக? ஹல்லேலூயா. கையெழுத்தை குலைத்து கர்த்தர் எப்படி போடுவாரு? குலைத்து போடுவார். விசுவாசிக்கிறீங்களா இந்த மாலை வேளையில? ஹல்லேலூயா. கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து அந்த கையெழுத்து ஆண்டவர் அப்படியே எடுத்து போடுவார். உங்களுக்கு விரோதமாக யார் எந்த இடத்துல கையெழுத்து போடுறாங்களோ, ஹல்லேலூயா, எந்த இடத்துல எல்லாம் கையெழுத்து போடப்பட்டிருக்கிறதோ கர்த்தர் அதை குலைத்து அதை எடுத்து போடுவார். எப்படி தெரியுமா? கல்வாரி சிலுவை மூலமாக. ஹல்லேலூயா. எடுத்து நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவை மேல் ஆணி அடித்து அடுத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு. என்னென்ன துரைத்தனங்கள் அதிகாரம் ஒரு தெய்வ பிள்ளைக்கு விரோதமாக யாரெல்லாம் அதிகாரம் செலுத்துறாங்களோ, ஹல்லேலூயா, இன்னைக்கு ரொம்ப ஈஸியா அதிகாரம் செலுத்துவாங்க தெய்வ பிள்ளைக்கு விரோதமாக. விஷயம் தெரியாது, நீங்க யாருன்னு தெரியாது, ஹல்லேலூயா, அந்த இரத்தத்தின் மேன்மை தெரியாதபடிக்கு இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக எழுப்பி கொண்டிருக்கிறாங்க. அந்த துரைத்தனங்களை அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் வெற்றி சிறந்தார். கர்த்தருடைய வாழ்க்கையிலே வெற்றி சிறந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை கூட வாசித்து முடிக்கலாம். எபிரேயர் 12:2 கூட வாசிக்கலாம். ஹல்லேலூயா. எபிரேயர் 12:2. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஒரு தேவ பிள்ளைக்கு சிலுவையின் மேன்மை கடைசியாக சிங்காசனம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு சிலுவை பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் பார்க்கலையா? எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஒரு சிங்காசனம். சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை. ஹல்லேலூயா. சிலுவை பாடுகள் இல்லாம ஹல்லேலூயா ஒரு தேவ பிள்ளைக்கு சிங்காசனம் இல்லை. அதை நினைச்சு கொள்ளுங்க. எந்த பாடுபடலைன்னா, எந்த பரிச்சை எழுதலைன்னா, ஒரு ரிசல்ட் இல்ல, ஒரு ப்ரமோஷன் இல்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு சில பாடுகள், சில சிலுவைகளை அனுமதித்துக் கொண்டு கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அந்த பாடுகள் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறீங்கன்னா ஒரு சிங்காசனம் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. 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 சங்கீதம் 27 சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் என்ன செய்யறாங்க? மேன்மை பாராட்டுகிறாங்க. இன்னைக்கு நாங்களோ எங்கள் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டு. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இன்னைக்கு சிலர் உங்களுக்கு விரோதமாக மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு குதிரை இருக்கிறது, ரதம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறது, பக்க பலம் இருக்கிறது, ஆள் பலம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனா ஒரு தேவ பிள்ளை நன்றாக புரிந்து கொள்ளுங்க, எனக்கு சிலுவை இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு மேன்மை பாராட்ட ஒரு இடம் இருக்கிறது. எனக்காக கல்வாரி சிலுவையிலே வெற்றி சிறந்த தெய்வம் எனக்கு எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்திருக்கிறார். எல்லாரும் முழங்கால் படியிடலாமா? எல்லாவற்றையும் எழுப்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. 2 நிமிஷம். ஆண்டவரே, சிலுவையில நீங்க எல்லாவற்றையும் வெற்றி சிறந்து எனக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, எனக்கு விரோதமான துரைத்தனங்கள் அதிகாரங்கள் ஹல்லேலூயா ஒரு தேவ பிள்ளைக்கு எதிரடையாக கட்டளைகள், சில கையெழுத்துக்களை கர்த்தர் குலைத்து போடு. கர்த்தர் குலைத்து போடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு விரோதமாக சில கையெழுத்துக்கள் இன்னைக்கு போடப்பட்டிருக்கிறது. போடப்பட்டதுதான் என் தேவன் குலைத்து நடுவில் இராதபடிக்கு எடுத்து
ஹல்லேலூயா. ஓராதனா சந்தரே. ஓ ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். அந்நிய பாஷையோட தேவ சமூகத்தில் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்கு முன்பாக என்னை அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே. சிலுவையில் எல்லா துரைத்தனங்களை அதிகாரங்களை குறித்து ஓராதனா சந்தரா ரியாந்தரே பௌஷதரா. ஆண்டவரே, சில கையெழுத்துக்களை குலைத்து போட்டு சிலுவையை ஆணி அடித்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். இந்த ராத்திரி வேளையில விசுவாசிக்கிறீங்களா? கல்வாரி சிநேகமே அந்த கொல்கொதாய்க்கு நேராக நம்முடைய கண்கள் திரும்பப்படட்டுமே. எனக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு இத்தனையும் நீ சம்பாதித்து வைத்திருக்க. இன்னும் ஏராளம் ஏராளம் ஏராளம். இந்த மேன்மைகள் எல்லாம் ஒரு தேவ பிள்ளைக்கு தான். இன்னைக்கு சிலுவை சுமக்கிறீங்கன்னா உங்களுக்கு மாத்திரம்தான். எந்த பாடுபடாம இருக்கிறாங்கன்னா எந்த பலனே இல்லை. நல்ல ஒண்ணா நினைச்சுக்கோங்க. வாழ்க்கையில சில சிலுவைகளை கர்த்தர் அனுமதித்திருக்கிறாருன்னா உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் குலைத்து போடுவார், எடுத்து போடுவார். அவர் சிலுவையிலே ஆணி அடித்து எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து போடுகிறவன் தேவன். ஏன் தெரியுமா? உங்களுக்காக கல்வாரியிலே வெற்றி சிறந்திருக்கிறார். சில குதிரைகளை குறித்து ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டலாம். ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, எனக்கு அதெல்லாம் இல்லை. எனக்கு மேன்மை பாராட்ட வேற எதுவுமே இல்லை. இந்த உலகத்துல சொல்லும்படியா எதுவுமே எனக்கு இல்லை. எந்த சொந்த பந்தமும் இல்லை, எந்த பண பலம் இல்லை, எந்த பொருள் இல்லை, எந்த ஐஸ்வர்யம் இல்லை, எந்த படிப்பு இல்லை, எந்த அந்தஸ்து இல்லை. ஹல்லேலூயா. யாரும் எனக்கு அனுகூலமாக இல்லை. ஆனா எனக்கு ஒண்ணே ஒண்ணு இருக்கிறது. ஹல்லேலூயா. சிலுவை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தின அந்த தெய்வம் இருக்கிறார் எனக்கு. அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் சிலுவையோடு மரித்து போகல, மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பாரிசத்தில் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு இதை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு இதை செய்யுங்க என்று பிதாவினிடத்தில் ஹல்லேலூயா பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் ராப்பகலாக. ஹல்லேலூயா. ஆகவே விசுவாசிங்க. ஹல்லேலூயா. நமது மேன்மை சிலுவை மாத்திரமா இருக்கட்டும். நமது மேன்மை சிலுவை மாத்திரமா இருக்கட்டும். ஹல்லேலூயா. வேற எதை குறித்து மேன்மை பாராட்டாருங்க. உலகத்துல யாரோ எதை குறிச்சு மேன்மை பாராட்டும். அவங்களுக்கு இருக்கிற எதை குறிச்சு மேன்மை பாராட்டட்டும். அதை பற்றி ஒரு தேவ பிள்ளை கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாதான் தோணும். ஆனால் ரட்சிக்கப்படுகிற ஒரு தேவ பிள்ளைக்கு அது தேவ பலன் 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 எல்லாவற்றிலையும் பலன் தான். ஹல்லேலூயா. சில காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சிலுவையில சம்பாதித்த ஆசீர்வாதத்துக்காக சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார். இந்த ராத்திரி வேளையில சில கையெழுத்துக்களை கர்த்தர் குலைத்து போட போகிறார், கர்த்தர் எடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எழுதின சிலவற்றை கர்த்தர் எடுத்து போக போகிறார். கர்த்தர் எடுத்து போட போகிறார். கர்த்தர் குலைத்து போடுவார். நடுவில் இராதபடிக்கு எடுத்து போடுவார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லா துரைத்தனங்கள் அதிகாரங்கள் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் வானமண்டலங்கள் பெண்ணாதாரின் சேனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற சகல அந்தகாரங்கள் நீங்கட்டும். கர்த்தர் சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறோம் ராஜா. நல்லதை நம்புகிறோம்ப்பா, விசுவாசிக்கிறோம் ராஜா.